எம்ஜிஆர் டிவி நேயர்கள் காண்பு வணக்கம். நம்மோடு மனநல மருத்துவரும் மக்கள் நீதி மையம் கட்சியை சார்ந்தவருமான டாக்டர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பித்த பொழுது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்புகள் இருந்தன. அவரே நிறைய இடங்கள்ல ஓப்பனா பேசினார். எனக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக விருப்பம், நிறைய விஷயங்களை மாற்றுவேன், அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு. இப்போ திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில சேர்ந்து ஒரு மாநிலங்களவை எம்பி வாங்குற நிலைமைக்கு வந்துட்டாரு. எப்படி பார்க்குறீங்க? நீங்களும் கட்சியை சார்ந்தவர், நிறைய அவருக்காக பேசியிருக்கீங்க. வருத்தமாக இருக்கா இல்லை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட பேசியிருக்கோம். கடைசியாக ஒரு தடவை உங்கள்கிட்ட பேசும்போது சார் டிஎம்கே கூட்டணிக்கு போனார்னா நான் இனிமேல் அரசியல் பற்றியே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறமும் இந்த மாதிரி பேசுகிறது நியாயம் இல்லை தான். நாம் சொன்னதுக்கு இப்போ நிறைய பேர் அரசியலுக்கு வரமாட்டேன், வந்தால் சாட்டை அடிங்க இப்படிலாம் சொல்லிவிட்டு இன்றைக்கி திரும்ப கூட்டணி வைக்கிறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்கல்ல. அந்த மாதிரி நான் பேசுகிறது தப்பு தான். ஆனாலும் இன்னொரு பேட்டியில் நான் சொல்லியிருந்த மாதிரி கண்டிப்பாக 2026 அவரோட வியூகம் என்ன அப்படிங்கிறது தமிழக மக்களுக்கு தெரிய வரும். 2017 ஏற்கனவே சொன்னேன், ஹார்வர்டு யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு 2018 கட்சி ஆரம்பித்தார். நீங்கள் அவருடைய வாழ்க்கை பயணத்தில், கலை பயணத்துலேயும் சரி, அவரோட மற்ற சினிமாவிலையும் சரி, அவரோட ஒவ்வொரு நாளையும் கூட வேஸ்ட் பண்ணாமல் உபயோகமாக பயன்படுத்துகிற மனிதர். வாலியே சொல்லியிருப்பார், கவிஞர் வாலி, எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த மரத்தை சுற்றி டூயட் பாடுறதெல்லாம் பாட மாட்டார் கமலஹாசன். சோதனை முயற்சிகளே பண்ணிகிட்ருப்பார். எவ்வளோ லாஸ் ஆனாலும் அவருக்கு தரமான படைப்புகளை கொடுப்பாருன்னு சொல்லியிருப்பார். அது மாதிரி எவ்வளோ பேர் சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மனிதர் ஏறக்குறைய 7 வருஷம் முடிஞ்சிருச்சு. 7 வருஷத்தை வேஸ்ட் ஆக்கி அவர் சின்ன வயசுலேருந்து ஓடி ஆடி விளையாடின அந்த வீட்டை கட்சியோட தலைமை அலுவலகமாக கொடுத்துட்டு பல கோடி ரூபா வருமானம் உள்ள அந்த சொத்து, அந்த சொத்துக்காக தான் ஜெயலலிதா விஸ்வரூபம் சமயத்தில் முடக்குனப்போ கருத்து சுதந்திரம் இல்லாட்டினா வேறு நாடு தேடி போவேங்கிற மாதிரி சொன்னார். அதை வேறு மாதிரி தப்பாக ஊடகங்கள் திரித்து இப்போ கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க. நாட்டை விட்டு ஓடி போகிறோம்னு சொன்னவர் எப்படி நாட்டை மக்களுக்கு என்ன செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது வழக்கம் போல் திமுககாரங்க தான் அதை சொல்லிகிட்டு இருந்தாங்க. திமுககாரங்க சங்கின்னு சொன்னாங்க, பிஜேபியோட பி டீம் சொன்னாங்க. வேறு அவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் வச்சும் ஏகப்பட்டது. அந்த ஆரம்பத்தில் அவரை தப்பாக பேசினது திமுக காரங்க தான். அருவருப்பாக நிறைய மீம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. சரி, ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணாமல் வாழ்க்கையை கழிக்கிறவர் 7 வருஷம் அரசியலில் அவருடைய காலத்தை வேஸ்ட் பண்ணுவாருன்னா கண்டிப்பாக மாட்டார். அதுக்கு அவர் அதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு 10 வருஷம் ஒரு புதிய கட்சி ஆரம்பித்தா அது காலத்தில் மக்களுக்கு தெரிய வர்றதுக்கு ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் அரசியல் வல்லுநர்களோட கணிப்பு. ஆனால் அவர் லேட்டாக வயசில் தான் வந்திருக்காரு. இப்போ விஜய்லாம் 1 வருஷத்துலேயே பாப்புலர் ஆக போகிறாரு. என்னோட கணிப்பு யூகம் 2026 டிஎம்கே கூட்டணி இருக்கிற எல்லாரையுமே அப்படியே விஜய் கூட்டணிக்கு வந்துடுவாங்க, டிஎம்கே மட்டும் தனியாக இருக்கும் அப்படின்னு நான் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்தப்பே நான் பேசிகிட்டு இருந்தோம். இது கண்டிப்பாக நடக்கும். அவர் அதீத கற்பனையாக இருக்கு. அதாவது அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டாரு, ஏறக்குறைய 8 மாதமாக அரசியல் பற்றியே பேசலை, எதுக்கும் கருத்து சொல்லலை, கட்சி இருக்கா இல்லையா இப்படிலாம் தான் பேசுகிறாங்க. ஆனால் மக்கள் நீதி மையத்துக்கு வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. யாரை பற்றியும் அவர் கவலைப்படலை. அவர் நார்த் அமெரிக்கன் கமல்ஹாசன் அர்ப்பணி இயக்கம்னு இருக்குது. அங்கேருந்து தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இடத்துல லைப்ரரி ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க, இரத்த தான முகாம்கள் நடத்திட்டு இருக்காங்க, நம்மவர் படிப்பகம்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள் ஆரம்பிக்கிறாங்க, ஸ்கூலை புனரமைக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க பாட்டுக்கு அவங்க பணிகளை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆனால் அரசியலில் ஜெயிப்பாரான்னா கண்டிப்பாக அவர் 24 மணி நேரம் அவர் எண்ணம் அரசியலை சுற்றியே தான் இருக்குது. இப்போ அமெரிக்காவில் போயிட்டு ஏஐ படிக்க போனார் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னமோ அங்கே இருந்துட்டு அரசியலில் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் நடக்கிற அரசியலை கவனிச்சுக்கிட்டு
வியூகம் வகுத்துட்டு வந்திருப்பாரு அப்படிங்கிறது தான் என்னுடைய என்ன வியூகம் சார்? இதுக்கு மேல என்ன வகுக்க முடியும்? மக்கள் நீதி மய்யம் கட்சி மேல இருந்த ஒரு இம்ப்ரெஷனும் எல்லாருக்கும் போயிடுச்சு. ஒரு எதிர்பார்ப்பும் போயிடுச்சு. இனி அரசியல் களத்துல மக்கள் நீதி மய்யத்தால என்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் சொல்றேன் 2026ல் விஜய் கூட சேருவார். விஜய் கூட சேர்ந்தா விஜய் ஜூனியர், கமல்ஹாசன் சீனியர். நம்ம நாயகன் படத்தில் வர மாதிரி 4 பேர் நல்லா இருக்கணும்னா எதுவுமே தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி கமல்ஹாசன் வந்து மக்கள் நல்லா இருக்கணும், அவர் முதலமைச்சராக வந்தால் தான் நல்லா இருக்கணும்லாம் இல்லை. உண்மையாகவே மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் அரசியலுக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் அரசியலுக்கு வந்தார். அப்படி இருக்கிறவர் வந்து உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு விஜய் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ டிஎம்கே ஏடிஎம்கே 2 கட்சியும் 2026க்கு அப்புறம் பலம் இழந்து 2031ல் ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் ஒரே கட்சியாகி டிஎம்கே ஏடிஎம்கே ஒரே கட்சி ஆகிடும். அந்த அளவுக்கு அந்த 2 கட்சியும் ஒழிக்கிறதுக்காக தான் கமல்ஹாசன் வந்து வியூகம் வகுத்து அந்த டிஎம்கேக்குள்ளே போயிருக்காரு அப்படிங்கிறது என்னோட யூகம். அப்படி இருக்கும்போது விஜய் வந்து வயசில் சின்னவராக இருந்தாலும் நான் அவரோட நடவடிக்கைகள் குறித்து வந்து ரொம்ப ஒரு வியந்து பார்க்குறேன். ரொம்ப தெளிவாக இருக்கார். இது வந்து கமல் சாருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும், விஜய் வந்து பிடிச்சிருக்கும். நீங்கள் பல நிகழ்வுகளில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு ஆனந்த விகடன் ஒரு அவார்டு வாங்கினார் விஜய் 2017. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். கமல் தான் வந்து விஜய்க்கு கொடுப்பாரு அந்த அவார்டு. தம்பி இன்னும் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு அப்போவே சொல்லியிருப்பார், 2017 சொல்லியிருப்பார். கமல் சாரோட 70வது பர்த்டேக்கு முதல் நாள் வந்து விஜய் போயிட்டு அவரை பார்த்தாரு. தசாவதாரம் படம் அதோட ஜாக்கி ஜான் கலைஞர் எல்லாம் இருந்திருப்பாங்க. அதோட ஆடியோ லான்ச் மீட்டில் வந்து விஜய் சொல்லிடுவார், இப்போ வந்து ஒரு இன்ஸ்பெக்டராக நடிக்கணும், ஒரு நீதிபதியாக நடிக்கணும்னா அவங்க எப்படி நடிப்பாங்கன்னு அவங்கள போய் பார்த்து நாம் கற்றுட்டு வருவோம். ஆனால் ஒரு இன்ஸ்பெக்டர்களே இல்லை நீதிபதிகளே வந்து கமல் சாரோட நடிப்பை பார்த்து தான் இப்படி தான் இருக்கணுமோ அப்படின்னு அந்த அளவுக்கு வந்து கமல் சார் மேலே வந்து ஒரு பிரம்மாண்டமான மதிப்பு உடையவர் விஜய். அந்த ஆனந்த விகடன் அவார்ட் ஃபங்க்ஷனில் அந்த வீடியோவை பாருங்கள், கமல் சாரோட காலை தொட்டு வணங்குவார். விஜயும் வந்து பல கோடி ரூபாயை விட்டுட்டு உண்மையாக மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு தான் வந்திருக்காரு. உண்மையிலே தெளிவான மனுஷன்தான். அவருக்கு தெரியுது இந்த சின்ன பசங்க நமக்கு ஒன்றும் பெருசாக இதில் இல்லை, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு, இதுக்காக பாலாபிஷேகம் பண்ணுறது, முதல் காட்சி பார்க்குறது, தன்னோட நேரத்தை உழைப்பை நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு ஏன் இவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு வந்து ஏதாவது பண்ணணுங்கிறது தான் தெளிவாக இறங்கியிருக்காரு, ரஜினி மாதிரி இல்லாமல். இது எல்லாத்தையும் கமல் சார் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அதனால வந்து டெஃபினட்டாக இந்த இன்னைக்கு டிஎம்கே கூட்டணியோட அது வந்து முதல் சீட்டு கட்டுலேருந்து வெளில வர போகிறது கமல் சார் தான். கமல் சாருக்கு வெளில வர போகிறதுன்னா என்ன, கண்டிப்பாக வந்து அதில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாரும் அவரை சங்கி அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்கல்ல. இப்போ இந்த 2024 எலெக்ஷன் முடிவுக்கு அப்புறம் முக ஸ்டாலின் அவர்களை தவிர மற்ற எல்லாரும் வந்து அவரை போய் பார்த்து ஃபோட்டோ எடுத்து போட்டுட்ருக்காங்க. யார்? பாண்டிச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியில் ஆரம்பித்து தயாநிதி மாறன், டிஆர் பாலு, உதயநிதி ஸ்டாலின், தயாநிதி மாறன், தமிழச்சி தங்கபாண்டியன், இவர் முத்தரசன், எல்லாரும் வந்து தனித்தனியாக போயிட்டு, பீட்டர் அல்ஃபோன்ஸ் எல்லாரும் வந்து அவரை போயிட்டு தனியாக போய் பார்த்து இதெல்லாம் எதுக்கு? சங்கின்னு சொன்னில்ல, பிஜேடியோடைய பி டீம் சொன்னில்ல. இப்போ 2025க்கு அப்புறம் வந்து அவர் கட்சியிலேருந்து விலகுனா என்ன சொல்லுவார்? அப்படி நம்ம சங்கின்னு சொல்லுவியா? அப்படிங்கிறதுக்காக அவர் இது டெஃபினட்டாக அவர் வகுத்த அரசியல் வியூகம் தான். ஆனால் அவருக்கு யாருமே எதிரியாக பார்க்க மாட்டார். இப்போது இவ்வளோ கொள்ளடிக்கிறானுங்களே, இவ்வளோ ஊழல் பண்ணுறாங்களே, மக்கள் வரி பணத்தை இப்படி 30,000 கோடின்னு சொல்லி ஆடியோக்கள்லாம் வருது. இதெல்லாம் கமல் பார்க்காம இல்லை. இப்போ நடக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துலேருந்து நடக்கிற எல்லா குற்ற செயல்கள், இந்த மாதிரி ஒரு ஊனமுற்ற ஆட்சி, ஏறக்குறைய ஊனமுற்ற ஆட்சின்னு தான் சொல்ல முடியும்.
இதை வந்து அவர் சப்போர்ட் பண்ணுறாருன்னா அது வந்து வாய்ப்பே கிடையாது. இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது இவங்கள. இதுக்கு மேலே வந்து இந்த டிஎம்கே ஆட்சியெல்லாம் இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது, பேசியும் வேஸ்ட்டு அப்படின்னு அமைதியாக இருக்கிறாரு. அதுக்காக வந்து அவர் அன்பு தான் அவரோட அடிப்படையான கொள்கையே. அப்படி இருக்கும்போது இப்போ உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும் அவங்க தலையில் அவங்களே மண்ணாவாரி போட்டுக்கிறாங்கங்கிறது தான் உண்மை. பணங்கிறது, காசு பணம், இதோட வேல்யூ வந்து இப்போது 2000 கோடி சொத்து, 78 கிலோ கோல்டு எல்லாத்தையும் ஜெயலலிதாவோட அரசு கருவூலத்துக்கு போச்சு. இன்னும் 5 வருஷம் கழிச்சு அண்ணா அறிவாலயத்திலேருந்து எல்லா சொத்துக்களும் அங்கே தான் அரசு கருவூலத்துக்கு தான் போகுது. இதுக்காடா இப்படி மக்களை ஏமாற்றி தான் தலையில் தான் இப்போ என்ன ஜெயலலிதா மேடம் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. ஒரு அர்த்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை. அது மாதிரி தான் இன்னைக்கு ஸ்டாலின், முக ஸ்டாலின்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது உண்மையாகவே மக்களுக்கு நல்லது பண்ணுற பட்சத்தில் அவங்கள காலத்துக்கும் டிஎம்கேவை மக்கள் கொண்டாட போகிறாங்க. டிஎம்கேன்னு இல்லை, மொத்தத்தில் அரசியல் கட்சிகள் வந்து அடிப்படையாக மக்களுக்கு நல்லது பண்ணுறதுங்கிறது இல்லாமல் எல்லாத்தையும் ஊழல் பண்ணிகிட்டே இருந்துகிட்டு இருந்தாங்கன்னா இதெல்லாம் கமல் சார் பார்க்காம இல்லை. கண்டிப்பாக 2026 உங்களுக்கு தெரியும். என்னதான் இருந்தாலும் இப்போ ஒரு பிளாக் மார்க் வந்துருச்சுல்ல, திமுக கூட்டணியில் சேர்ந்துட்டாரு, ஒரு எம்பி சீட்டு வாங்கிட்டாரு, இப்படியெல்லாம் பேசிட்டு இப்படியெல்லாம் போகணுமா? இல்லை, இப்போது 2026 விஜயோட சேர்ந்து அந்த கட்சி எல்லாத்தையும் கூட்டிட்டு இங்கே வந்து இணைஞ்சாக்க என்ன ஆகும்? இப்போ என்ன சொல்லுவாங்க? இப்போ என்ன சொல்லிட்டு போகிறாங்க? இது ப்ராக்டிக்கலாக ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகும். விஜய் வந்து இன்னும் இப்போ தான் வந்திருக்காரு, ஓட்டு வங்கியை நிரூபிக்கலை, அவருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு தெரியல. அப்படி இருக்கிறவங்க திமுக அப்படின்ற ஜெயிக்கிற கூட்டணியை விட்டு வெளில வருவாங்களா? அவருக்கு அரசியலுக்கு வந்தது வந்து ஏற்கனவே சொல்லியிருக்குங்க. அவர் அரசியல் வந்து பிழைப்புக்காக வரல. அவருக்கு மிகப்பெரிய தொழில் ஒன்று இருந்தது. அவர் வந்து எஞ்சிய காலம் மக்களுக்காகன்னு சொல்லிட்டு தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு வந்திருக்காரு. ஆனால் அவர் வந்து சினிமாவிலே நடிக்கிற மாதிரியே தான் தெரியுது. ஆனால் டெஃபினட்டாக அது அவரோட வியூகம் தான் உங்களுக்கு தெரியும். கட்சியினர் மத்தியில் ஒரு பெரிய சோர்வு ஏற்படலையா? இல்லை கட்சியில் எல்லாரும் இருக்காங்களா? ஃபர்ஸ்ட் நிர்வாகிகள், கட்சியோட கட்டமைப்பு அப்படியே இருக்கா? அதான் இது நீங்கள் கேட்குறது வந்து ரொம்ப சரியான கேள்வி தான். கண்டிப்பாக வந்து சோர்ந்து போயிருப்பாங்க. அவர் உள்ளுக்குள்ளே வந்து எவ்வளவுதான் வியூகம் இருந்தாலும் 2026 வந்து விஜய் கூட சேர்ந்து இன்றைக்கி டிஎம்கேயில் இருக்கிற எல்லா கட்சிகளையும் கலந்து வந்து இவர் கூட சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறாங்கன்னு நான் சொன்னாலும், இன்றைய தேதியில் வந்து மக்கள் நீதி மையத்தில் பொறுப்பாளர்களாக இருக்கிறவங்கள நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அவங்க எந்த அளவுக்கு ஒரு உற்சாகத்தோடு வேலை பண்ண முடியும்? இந்த விஷயத்துக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். இந்த 2024 அண்ணா அறிவாலயத்துக்கு போயிட்டு அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டை வாங்கிட்டு வந்து நிருபர்களை பார்த்து நின்றுட்டு இருந்தார். அருணாச்சலம் சார் தான் வந்து அந்த அறிக்கையை படித்தார். அவர் கமல் சார் வந்து அந்த நின்றுட்டு இருந்த அந்த தோற்றத்தை, அதாவது இவ்வளோ கட்சி ஆரம்பித்து 5 வருஷம் ஆகி ஒரே ஒரு எம்பி சீட்டை வாங்கிட்டு அப்படி நிற்கும் போது அவருக்கு எப்படிங்க அவ்வளோ எனர்ஜி எப்படி இருக்கும்? அந்த எனர்ஜியோடு எப்படி அவரால் போயிட்டு இவருக்கு வைகோ பையனுக்கு ஓட்டு போடுங்க, கேஎன் நேரு பையனுக்கு ஓட்டு போடுங்க, துரைமுருகன் பையனுக்கு ஓட்டு போடுங்க, இப்படிலாம் போய் அவர் தமிழச்சி தங்கவாணிக்கு ஓட்டு போடுங்கன்னு போயிட்டு அவர் கேட்குறாரு, பிரச்சாரம் பண்ணுறாருன்னா யாரால் முடியும்? கொஞ்சம் கூட மனபலம் இருக்காது. இப்போ அந்த மாதிரி இப்போ நானே அவரோட இடத்துல இருந்தேன்னு வச்சிங்களேன், அப்படியே சுக்குநூறாக உடஞ்சி போயிருப்பேன். அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான இடத்துல இருந்துட்டு அவருடைய பேர் புகழெலாம் இருந்துட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரே ஒரு எம்பி சீட்டை மட்டும் வாங்கிட்டு எல்லாருக்காகவும் தமிழ்நாடு ஃபுல்லாகவும் பிரச்சாரம் போகிறாரு. கேட்டால் நாட்டுக்காகன்னு சொல்கிறாரு. அது நாட்டுக்காகங்கிறது உண்மை கிடையாது. அது வந்து ஒரு வியூகம் தான் கண்டிப்பாக வந்து. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு சீட்டை வாங்கிட்டு நான் ஏற்கனவே பல இடத்துல சொல்லியிருக்கேன், அவர் நினச்சிருந்தா அவருக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு கிடைக்கிறது வந்து மம்தா பானர்ஜிலேருந்து ராகுல் காந்திலேருந்து எந்த ஒரு ஸ்டேட்டில் இருந்தாலும் வாங்கி கொடுத்துருப்பாங்க அவருக்கு. ஒரு எம்பி சீட் வாங்குறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கமல் சாரை பொறுத்த வரைக்கும். ஆனால் இதுக்காக வாங்கிட்டு, அதாவது அவர் ஒரு 2 சீட்டு வாங்கினா
இந்த கும்பலோட கும்பலாக இருந்துட்டு இவங்களில் யாராவது ஒருத்தர் மக்கள் நீதி மையத்திலேருந்து ஒருத்தர் அவருக்காக பிரச்சாரம் பண்ணணும் அப்படிலாம் இது வந்து பயங்கரமான ஒரு வியூகம். ஒரே ஒரு எம்பி சீட்டு மட்டும் வாங்கினது. ஏன்னா சொல்ல வந்தது உங்களுக்கு தெளிவாக சொல்லலைன்னா, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு சீட்டை வாங்கிட்டு மனசு தளர்ந்து போய் யாராலையும் அந்த பிரச்சாரம் பண்ண முடியாது. ஆனால் உள்ளுக்குள்ள பயங்கர காண்டோட வச்சுக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரியான உள்ளுக்குள்ள ஒரு அது ரௌத்திரத்தை உள்ள வச்சுக்கணும்னு சொல்லுவார். கோபம் வந்து உள்ளே வச்சுக்குங்க, சரியான நேரத்தில் வெளிக்காட்டுங்க பாரு. அந்த சமூகத்தில் நடக்கிற அந்த தவறுகளை வந்து நம்மளால் தட்டி கேட்கணும். ஆனால் சரியான நேரத்தில் கேட்கணும். அந்த கோபத்தை உள்ள எப்போதுமே பிக் பாஸ்ல எல்லாத்தையும் சொல்லுவார், அந்த கோபம் இருக்கணும், ஆனால் உள்ள வச்சுக்குங்க, அதை சேனலைஸ் பண்ணி சரியான நேரத்தில் வெளிப்படுத்தணுங்கிறது தான். டெஃபினட்டாக ஒரு சீட்டுக்காக இந்த குள்ளநரி கூட்டம், காமெடி கூட்டம், கரகாட்ட கூட்டத்தோட அவர் இருக்கிறாருன்னா டெஃபினட்டாக அது வந்து வியூகம் தான். 2026 தமிழகமே வியக்கிற மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும். அதில் வந்து முக்கியமான விஷயமா கமல் சார் இருப்பார். அது தமிழகமே பார்க்கும். எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு எந்த நடிகரும் அரசியலில் சோபித்ததாக பார்க்க முடியவில்லை. கமலஹாசனும் அதுக்கு விதிவிலக்கல்ல. அவரும் எந்த அளவுக்கு ஓட்டு வாங்கினாருன்றதை பார்த்தோம். விஜய் வந்திருக்காரு, 2 பேரும் சேர்ந்து கூட நிற்கிறாங்கன்னு என்ன ஆகிட போகுதுன்னு நினைக்கிறீங்க? 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு தேதியில் டிஎம்கேவோட இருக்கிற அத்தனை கட்சிகளும், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், வேற யார், வேல்முருகன், எல்லாரும் வந்து விஜய் தலைமையிலான கூட்டணியோ விஜய் தலைமையிலான கூட்டணி தான். அதில் கண்டிப்பாக அங்கம் வைக்க தான் போகிறாங்க. அப்படி இருக்கும்போது ஜெயிக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. வேற எங்கே பாதி பேர் ஏடிஎம்கேலேருந்து வந்துருவாங்க. ரொம்ப அந்த ஹைப்போதட்டிக்கல் அப்படிம்பாங்கல்ல, இது கற்பனைக்கு எட்டாத மாதிரி இருக்குது. இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக இருக்கிற எல்லா எந்த நீங்கள் பத்திரிகையாளர்கள் எடுத்துட்டாலும் சரி, தேர்தல் வகுப்பாளர்களை யாருமே இதை ஒத்துக்கவே மாட்டாங்க. இல்லை, நான் வந்து இது சொல்கிறதுக்கு தகுதியானவன் அல்ல தான். ஏன்னா நான் ஒன்று சொன்னேன், அது தப்பாக போச்சு. கமல் சார் வந்து கண்டிப்பாக டிஎம்கே கூட்டணியில் சேர மாட்டார்னு சொன்னேன், ஆனால் சேர்ந்துட்டாரு. அந்த வகையில் அரசியல் பற்றி இந்த மாதிரிலாம் கணிப்பு சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, இந்த நேரத்தில் எனக்கு தகுதி இல்லை. ஆனால் 2026 நடக்கும். ஏன்னா நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன், விடிய காலையில் 3 மணிக்கு ஞானம் வந்துச்சு. எதனால் அவர் டிஎம்கேவோட சேர்ந்தாருங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு வியூகம் எனக்கு புரிஞ்சிச்சு. அதனால நான் சோர்ந்து போயிருந்தேன். எனக்கு வந்து இப்படி இல்லாமடா ஒருத்தனால நினைக்க முடியும், ஒரு 6 வருஷம் வந்து தன்னோட அரசியல் கோமாளியாக காமிச்சிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது மட்டும் இல்லை, 2021 வந்து பாரிவேந்தர் சரத்குமார் கூட சேர்ந்ததே கூட வந்து தன்னோட கட்சியை அழிச்சிக்கிறதுக்கு அவர் பண்ண வியூகமோன்னு கூட எனக்கு தோணுது. ஏன்னா அவருக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. அந்த சமயத்தில் தான் டாக்டர் மகேந்திரன் வந்து வெளியில், முக்கியமாக அவர் நம்பி இருந்தார், வெளியில் போயிட்டார். யாரையுமே வந்து நீங்கள் கமல் சார் எனக்கு பிடிச்சதுக்கு காரணமே, எந்த ஒரு ப்ரெஸ் மீட்லையும் என்ன உசுப்பேத்துற மாதிரி கேள்வி கேட்டாலும் பயங்கர கண்ணியமாக பதில் சொல்லுவார். கொஞ்சம் கூட எமோஷன் ஆக மாட்டார். யாரையுமே பழி போடுவதும் பழி வாங்குவதும் எங்கள் அரசியல் அல்ல, வழிகாட்டும் அரசியலுங்கிறது தான் அவரோட இது. அப்படி யாரையுமே ஒரு சின்ன ஒரு கமெண்ட் கூட அடிக்க மாட்டான், கெட்டவன், இவன் மோசமானவன் அப்படின்னு யாரையுமே சொல்ல மாட்டார். அப்படிப்பட்டவர் வந்து துரோகி அப்படின்னு டாக்டர் மகேந்திரன் அவர்களை பார்த்து சொன்னார். அப்படின்னா அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஏதோ அவர் கணிச்சிருக்கார், ஏதோ தப்பு நடக்குது கட்சியில் அப்படின்னு கணிச்சதுனால தான் வந்து இப்போ 40 சீட்டு சரத்குமாருக்கும் 40 சீட்டு பாரிவேந்தருக்கும் கொடுத்தாரு. அப்படி அது வந்து பேட்டிகளில் வந்து மகேந்திரன் சொன்னார், அவர் இந்த மாதிரி எனக்கு உங்களுக்கு கொடுத்தது வந்து எனக்கே தெரியாது, கடைசி வரைக்கும் தெரியாது. அவர் துணைத் தலைவர், முக்கியமான பொறுப்பில் இருக்கார். அவர் வந்து கட்சியிலேருந்து விலகி வந்து பேட்டி கொடுக்குறாரு, எனக்கு தெரியாமே வந்து 80 சீட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. அப்படின்னா இவங்களை சேர்த்தா கட்சி, ஏன்னா 2019 நாடாளுமன்ற தேர்தலில் சீமானுக்கு ஈக்குவலான பர்சன்டேஜ் வாங்குறாரு. 2021 வந்து இவங்க கூடலாம் சேர்ந்தா டெஃபினட்டாக ஓட்டு சதவீதம் குறையும் அப்படின்னு தெரியும். இவருக்கு ஓட்டு சதவீதம் கண்டிப்பாக குறையும். இப்போ பாரிவேந்தருக்கும் சரத்குமாருக்கும் எவ்வளோ ஓட்டு இருக்குன்னு இவருக்கு தெரியாதான், அந்த காமன் சென்ஸ் கூட இருக்காது. என்ன அந்த சமயத்தில் தான் அந்த ஆல் ஓவர் பட்டா பக்கம் போயிடாதீங்க,
பிடிச்சி உனக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு யார் ஆழ்வார்பேட்டை சீட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கூட்டம் எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருவாரு கமலஹாசன். அந்த அளவுக்கு வந்து அவர் கலாய்க்கப்பட்டார். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுவுமே கூட வந்து ஏன்னா ஒரு 10 பேராவது உண்மையா மனசார வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவங்க இருந்தாதான் வந்து ஒரு ஒரு இயக்கத்தையோ ஒரு அமைப்பையோ ஒரு கட்சியையோ வழிநடத்த முடியும். அப்படி இருக்கும்போது யாரு உண்மையாகவே வந்து எம்எல்ஏ எம்பி பதவி வாங்கி பதவி சுகத்தை அனுபவிக்கணும், அதிகார சுகத்தை அனுபவிக்கணும், 10ல் 11வது கட்சியா அவங்களும் வந்து ஊழல் பண்ணணும், கமிஷன் வாங்கணும், ஒவ்வொரு டெண்டர்லையும் கமிஷன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. இது வந்து அந்த சென்ட்ரிசம்ங்கிற மையம்ங்கிற கொள்கையை வந்து இந்தியாவுக்கு வழிகாட்டுற மாதிரி கொண்டுட்டு வரணுங்கிறது அவரோட நோக்கம். கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் சொன்னது, இந்தியாவை வழிநடத்துவது என்னுடைய கனவு, அதில் தமிழகம் முதலிடத்தில் தான் சொல்லியிருந்தாரு. அப்படின்னா என்னன்னா அந்த மையம்ங்கிற கொள்கை வலதுசாரி இடதுசாரியை தாண்டி மையம்ங்கிற கொள்கையை வந்து தமிழ்நாட்டுக்கே வழி நடத்துகிற மாதிரி கொண்டுட்டு வர்றதுதான் என்னோட கனவுங்கிற மாதிரி சொன்னார். அப்படி இருக்கிறவர் வந்து திட்டமிட்டு ஏற்கனவே பல முறை சொன்ன மாதிரி ஹார்வர்டுக்கு போயிட்டு அங்கே போய் பேசிட்டு அங்கே இருக்கிற அரசியல் நிபுணர்களோடலாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்மளோட இந்தியாவோட ஜியாகிரபி, அங்களுடைய மக்களோட பொருளாதார கல்வி நிலை இதையெல்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு. அவ்வளவு திட்டமிட்டு கட்சி ஆரம்பிக்கிறவர் வந்து தொலைநோக்கு பார்வை இல்லாமல் அவர் இப்படிலாம் பண்ண மாட்டார். இப்போது விஸ்வரூபம் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா இது சினிமாவையும் நிஜ களத்தையும் நீங்கள் ஒப்பிடாதீங்கன்னு சொல்லலாம். ஆனால் விஸ்வரூபம் படத்தில் வந்து ஒருத்தன் காஷ்மீரி முஸ்லீம், அவர் காஷ்மீரி முஸ்லீமாக நடிச்சிருப்பார். அங்கே போய் அங்கே தீவிரவாதிகள் குரூப்போடு இருந்து அமெரிக்காவோட ஏஜெண்டாக இருந்து ஒரு 10 வருஷம் அங்கேயே தங்கியிருந்து அவங்களை அழிக்கிற மாதிரி காமிச்சிருப்பார். இதெல்லாம் அவருடைய திரைக்கதைக்கான வியூகம். உலகத்தில் இதெல்லாம் நடக்கிறது. என்னென்னா ஒருத்தன் வந்து ஸ்லீப்பர் செல்லாம் போயிட்டு ஒரு இயக்கத்தில் போய் 5 வருஷம் 10 வருஷம்னு இருக்கான். இருந்துட்டு அவனுடைய வேலையே வந்து ஒரு முக்கியமான ஒரு அந்த மாதிரி விஸ்வரூபம் படத்தில் வந்து அந்த ஒசாமா பின் லேடன் அவங்கெல்லாம் காமிப்பாங்க. அவங்கள அந்த வில்லனை அழிச்சிட்டு வர்ற மாதிரி இருக்கும். இதுக்கும் அரசியலுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னா அந்த அளவுக்கு யோசிச்சு திரைக்கதை எழுதுறாரு. அந்த அளவுக்கு யோசிச்சு திரைக்கதை எழுதுறாரு அப்படின்னா அவர் படிக்காத நூல்கள் கிடையாது. அது அரசியலாக இருக்கட்டும், இலக்கியமாக இருக்கட்டும், பைபிள், குரான், பகவத்கீதை, மகாபாரதம் எல்லாமே படித்தவர் அவர். அப்படி இருக்கும்போது ஏதோ இந்த அதாவது டிலேயிங் த கிராட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க, அந்த சந்தோஷங்களை அந்த உச்சக்கட்டங்களை தள்ளி போடுறது. அப்படி தள்ளி போடுற பட்சத்தில் தான் வந்து அந்த நம்மளோட வாழ்க்கைக்கான அர்த்தம் கிடைக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் உண்மையாகவே அரசியல் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவர் வந்திருக்காரு. நீங்கள் வந்து அந்த ஒரு படத்துக்கான அதாவது 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் டேட் கொடுத்துட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க ஹாலிவுட்டில். அதாவது 2035 ஜூன் மாதம் 4ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு அவதார் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களோட வியூகம் இருக்குன்னு பாருங்க. ஒரு ஹாலிவுட் படத்தில் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து ஒரு பிரம்மாண்டமான சினிமா எடுக்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. இப்போ தசாவதாரம் மாதிரி படம்லாம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எடுக்கிறாங்கன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய பிளானிங் இருக்கும், எவ்வளோ பெரிய திட்டமிடல் இருக்கும். அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் வந்து இப்போ வந்து சாதாரணமாக மற்ற நடிகர்கள் சரத்குமார் கட்சி ஆரம்பிக்கிறாரு, நடிகர் கார்த்திக் கட்சி ஆரம்பிக்கிறாரு, அவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்க இன்னைக்கு நிலையில் எப்படி இருக்காங்கன்னு தெரியும். இப்போ நான் பார்க்குறேன் சினிமாக்கள் எல்லாம் வந்து ரொம்ப மட்டமான படங்கள் எல்லாம் சரத்குமார் சில லட்சங்களுக்காக வாழ்க்கையை ஓட்டுறதுக்காக நடிக்கிறாரு. ரொம்ப மட்டமான திரைப்படங்கள் அதெல்லாம். அதே மாதிரி கௌதம் வாசுதேவன் அவங்கெல்லாம் வந்து நடிக்கிறத பார்க்கும்போது என்ன எவ்வளோ பெரிய மனுஷங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் சில லட்சங்களுக்காக பணம் அவங்களுக்கு தேவைப்படுது. அப்படி இருக்கிற கமலஹாசன் சார் வந்து இன்னைக்கு 1000 கோடி 2000 கோடின்னு வந்து அமரன் படம், விக்ரம் படம்னு வந்து சம்பாதிக்கிறாருன்னா அந்த முழு பணம் ஃபுல்லாமே அவருக்கு எதுக்கு? அரசியலுக்காக தான் சம்பாதிக்கிறாரு. அரசியலுக்கு செலவு பண்ணுறதுக்கு தான் சம்பாதிக்கிறாரு. இப்போ அவருடைய வாழ்ந்த வீட்டை கொடுத்து அங்கே ஒரு கட்சி அலுவலகம், அவர் கட்சி நடத்தலை, கட்சி அலுவலகம் தான் நடத்துகிறாருன்னு கமெண்ட் பண்ணாங்க. அது உண்மை. அது பேருக்கு பொதுச் செயலாளர் அப்படி இப்படிலாம் போட்டு ஏதோ கட்சி நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் ஆக்டிவாக கட்சி நடத்திட்டு இருக்காங்க.
அதாவது கட்சின்னு ஒன்று இருக்கு இல்லாததுக்கு முன்னாடியே 30 வருஷமா இரத்த தானம் 4 லட்சம் லிட்டர் ரத்தத்தை வந்து கமல் நற்பணி இயக்கம் உறுப்பினர்கள் வந்து இவ்வளோ வருஷமாக செஞ்சுருக்காங்கன்னு ஒரு மேடையில் சொன்னார். இப்போது அவர் வந்து அரசியலுக்கு வருவார், நம்ம எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், அப்படிலாம் எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் 40 வருஷமாக நற்பணி இயக்கத்தில் இருக்காங்க. நான்லாம் ஒன்றுமே கிடையாச்சுன்னா ஜஸ்ட் உறுப்பினர் ஆகிட்டு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன். எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் அதில் ஒரு 3 லட்சம் பேர் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பினராயி விஜயன் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார். பினராயி விஜயன் கூட ஒரு பேட்டியில் 3 லட்சம் பேர் குறைஞ்ச அதில் ஒரு லட்சம் பேர்னே இருக்கட்டுமே, அந்த 1 லட்சம் பேர் வந்து வருஷம் வருஷம் கமல் சாரோட பிறந்த நாளுக்கு வந்து ரத்த தானம் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே கமல் சாரோட ஒவ்வொரு படத்துலையும் இருக்கிற உன்னதங்கள், ஒரு ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள், அவர் அமைச்சிருக்க எமோஷன்ஸ், அதை வந்து அவர் முழுசாக அவரை புரிஞ்சிக்கிட்டு கமல்ஹாசனுடைய அடிப்படை அறிவு, குணம், தெளிவு, மனிதநேயம், அவருடைய விசாலமான பார்வை, இதை எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கிற ஒரு குறைந்த கூட்டம் இருக்காங்க. அது 1 லட்சம் பேராக இருந்தாலும் சரி, 50,000 அவங்க வந்து இந்த எம்எல்ஏ எம்பி எதை பற்றியும் அவங்க யோசிக்கல. அவங்க தன்னோட வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அது வந்து யாருக்குமே தெரியாது. அது வந்து கும்பலுக்கும் கூட்டத்துக்கும் வித்தியாசம் சொல்லுவாங்க. ஒரு கும்பல் வேற, இது வந்து ஒரு தானாக சேர்ந்த ஒரு கூட்டம். இது வந்து 1985லேருந்தே அது இயங்கிக்கிட்டு இருக்குது. ஒருவேளை அந்த கூட்டத்தில் வந்து கொஞ்சம் பேர் வந்து திமுகவோட இணைஞ்சதுனால கொஞ்சம் வெறுப்படைஞ்சு கூட போயிருக்கிறது வாய்ப்பு இருக்குது. அதாவது அரசியலுக்கு வராததுக்கு முன்னாடி அவருக்கு பின்னால் இருந்த உண்மையான கூட்டத்தில் கொஞ்சம் பேர் திமுகவில் இவர் இணைஞ்சது காரணத்தினாலே என்னடா மனுஷன் இப்படி பண்ணிட்டாருன்னு வெறுத்து விளையிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதாவது எம்எல்ஏ எம்பி ஆகும், கவுன்சிலர் ஆகும், அப்படிலாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் 35 வருஷமாக வேலை பண்ணிகிட்டு இருந்த அவருடைய நற்பணி இயக்க தொண்டர்களே கூட மனம் தளர்ந்து போயிருப்பாங்க. இது எதுவுமே தெரியாதவர் அல்ல கமல்ஹாசன். அவருடைய 30 வருஷ கால அத்தனை புதுயுகம் டிவியில் வந்து கார்ட்டூனிஸ்ட் மதன் கூட சேர்ந்து சில வீடியோக்கள் எல்லாம் நிறைய எல்லா வீடியோக்களையும் நான் பார்த்துருக்கேன். அவருடைய எல்லா படங்களையும் பார்த்துருக்கேன். அவருடைய நுணுக்கமான அறிவு, நுண்ணறிவு எல்லாமே அந்த வகையில் தான் நான் சொல்கிறேன். கமல்ஹாசன் வந்து இன்றைய தேதியில் எந்த ஊடகங்களுமே ஜஸ்ட் அவரை பொருட்படுத்தாத அளவுக்கான ஒரு அரசியல் கோமாளியாக இருக்கார். அது வலிந்து வந்து தன் அரசியல் கோமாளியை ஆக்கிக்கிட்டு இருக்காரு. 2026 தெரியும் அப்படின்னு நான் ஆழமாக நம்புகிறேன். இவ்வளவு கான்ஃபிடென்ஸாக பேசுகிறீங்க. இன்னும் சில பேர் கமல்ஹாசன் அவர்களை நம்பிக்கிட்டும் கட்சியில் இருக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி சில வியூகத்தோடு இருக்கிறாருன்னு நம்பிட்டு, ஒருவேளை 2026லையும் திமுக கூட்டணியிலே இருந்துட்டா என்ன பண்ணுவாங்க நிர்வாகிகள்லாம்? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லைங்க, நிர்வாகிகள் வந்து யாரையுமே வந்து இன்னைக்கு இருக்கிறவங்களா இருக்கட்டும், விலகி போனவங்களா இருக்கட்டும், யாரையுமே நான் வந்து தப்பாக சொல்லவே மாட்டேன். ஏன்னா அவங்க என்ன நோக்கத்தில் வந்திருந்தாலும் சரி, மக்கள் நீதி மையத்துக்காக உழைப்பு, பணம், நேரம் எல்லாத்தையும் இழந்திருக்காங்க. நோக்கம் சரியில்லாட்டினா கண்டிப்பாக நிலைக்க முடியாதான் எந்த விஷயத்துலையுமே. 2026 டிஎம்கேவோட சேர்ந்தாருன்னா நான் நேராக கமல் சார்கிட்ட போயிட்டு, சார் நீங்கள் வேலைக்கு ஆக மாட்டீங்க, கட்சியை நான் நடத்திக்கிறேன், நீங்கள் விளைவிக்குங்க அப்படின்னு சொல்லுவேன். கலீல் ஜிப்ரானோட ஒரு வரி ஒன்று இருக்குது, நான் சொல்கிறேன். தனதென்று நம்புபவர்கள் தனதாக்கி கொள்ள நினைப்பதில்லை, தனதாக்கி கொள்ள நினைத்தால் அது என்றுமே தன்னுடையதாகிவிடுவதில்லைன்னு. இது மக்கள் நீதி மையம் என்னோட கட்சி. அது வந்து அதனால வந்து அது தன்னுடையதாக்கி, அது வந்து இந்த வரிகள் வந்து காதல்லேருந்து, உறவுகள்லேருந்து, காசு பணத்துலேருந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். அப்படி இருக்கும்போது மக்கள் நீதி மையம் என்னோட கட்சி. சார் நீங்கள் வந்து இதெல்லாம் உங்களோட ஆரம்பித்த நோக்கம் சரியில்லை, நீங்கள் கொஞ்சம் விளைவிக்குங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒரு வேளை வந்து அப்படியே இருந்தாருன்னு வச்சுக்கங்க, நான் மக்கள் நீதி மையம்னு ஆரம்பிப்பேன். கமல் சார் இருக்கும் போதே. காமெடியாக இருக்கு உங்களுக்கு. என்ன ஒரு வருஷம் இருக்கு, எப்படி போக போகுது, என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து கமல் மக்கள் நீதி மையம்னு ஆரம்பிப்பேன்னு சொல்லிட்டு தம்ப்நெயில்னு போட்டு இல்லை பார்ப்போம். நிறைய விஷயங்களை விளக்கமாக பகிர்ந்து கொண்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.